வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளுங்க. ரெண்டாவது நாளில் என்னாச்சுன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே பாத்திரத்தை விலக்கி நானே டீ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். டீயை வச்சுட்டு அம்மாவுக்கும் கொடுத்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுங்க. வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் ஆர்டர் இருக்குது. ஆர்டர் இருந்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தானே, வேலைனாலே ஸ்ட்ரெஸ்ஸு தான். என்ன பண்ணி தொலைகிறது. ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே வெங்காயம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாங்கிறதுக்கு அம்மா லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்களா. ஸோ எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நான் ஓடிக்கிட்டே இருந்தேங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுனேன். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஓட்டம். அந்த டைமில் ஒரே ஒரு டீயை மட்டும் வச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு தயிர் வாங்க போகலான்னு போனாங்க. அந்த ½ ஆர்கியூமெண்ட்டு. சரி அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் வேறு போகணுமா. எல்லாத்தையும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு மோகேஷ் அவங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு லேட்டாக தான் ஆஃபீஸுக்கு கிளம்பினேன். ஸோ ரொம்ப டைம் ஆச்சு. ஷூ கூட போகல, அப்படியே எடுத்து முன்னாடி வச்சுட்டு ஓடி போயிட்டு அங்கே ஒர்க்கை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6 o'clock வெளியே வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக நான் ஈவினிங் 8 இந்த டைமுக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுக்கவே இல்லையா. ஸோ டிப்ரெஷனுக்கே போயிட்டேன். ஸோ அதையும் விட்டுட்டு அதையும் மீறி கொடுத்து அந்த அது எப்படியோ ஒரு வழியாக போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ணெயை தடவிட்டு திரும்பி வெளியே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இப்போ நான் காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட போனால் கடைசியில் பார்த்தா எனக்கு கிடச்சது செட்டு. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வீட்டுக்கு வந்து சாம்பார் சாதத்தோட நாளை முடிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். சரி பார்த்துட்டு வந்தீங்களா, அவ்வளோதாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக நிறைய கிளிப்ஸ் எடுக்கவே இல்லை. ஆனால் நான் டங்குவர் கிளியே இன்றைக்கி வேலை செஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதில் பாதி கிளிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறையா வேலை செஞ்சேன். ஸோ அதெல்லாம் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ இட்ஸ் ஓகேங்க. இதுக்கு மேலே வர வீடியோவில் நான் கரெக்டாக உங்கள் பிள்ளையா நினச்சி மச்சிருங்க. நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று எடுத்து போட்டுருவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நான் அதாவது மோகன் நான் இருக்கேன் உங்களுக்காக. நீங்கள் என்ன தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் தாராளமாக போடுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.